compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. கதைன்னு ஒண்ணு எடுத்துருக்காங்க. அது ஒரு பாக்கியராஜ் ஸ்டைல் கதை, பாலச்சந்தர் ஸ்டைல் கதை, அது எவர்கிரீன் கதை அப்படின்னு நினைச்சதே முதல்ல பெரிய சரத்குமார் ஒரு சாதி வெறி பிடித்த நபராக படத்துல காட்டப்படுது. அதுக்காக வந்து தன் தங்கச்சியவே கொன்றாரு. இது முற்போக்குத்தனத்துக்கு எதிரான ஒரு படமா இருக்கு, பெண் அடிமைத்தனத்திற்கு எதிரான படமா இருக்கு. அப்ப தான் விருப்பப்பட்ட பொண்ணு, தான் சிறு வயதுல இருந்து பார்த்த பொண்ணு, ஃப்ரெண்டா இருந்த பொண்ணு, தான் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை விரும்பிட்டா அவங்க அப்பா நிர்பந்தத்தால ஒரு விஷயம் பண்றாங்க. அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்றாங்கன்னா பாராட்டத்தானே செய்யணும். இதை வந்து நம்ம எப்படி விமர்சனம் பண்ணலாம்? சோசியல் மெசேஜ் உள்ள படம் பைசன். இரண்டு சமுதாய தலைவர்களுக்கு மத்தியில தனிப்பட்ட விரோதம் எப்படி ஒரு சமூக பிரச்சனையா மாறுது, அந்த சமூக பிரச்சனை ஒரு சாமானிய இளைஞனுடைய கனவை எப்படி பாதி. கண்டிப்பா அந்த படத்தை வரவேற்க அதுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரெண்டு படமும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தியேட்டருக்கு மட்டுமே 50 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு 4 நாள். 50 கோடி ரூபாய் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தியேட்டருக்கு கலெக்ஷன் ரொட்டேஷன் படம் உள்ள வந்திருக்கனாலே அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் பார்க்கணும். தீபாவளிக்கு பெரிய ஹீரோ ரிலீஸ் இல்லங்கிறது வருத்தத்துக்குரிய. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில ஒரு மைண்ட் செட் மாறி இருக்கு. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் நடந்திருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான டாப்பிக்கை பற்றி விவாதிக்கிறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்கார் ஜேர்னலிஸ்ட் சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். முதல்ல இந்த பிரதீப் ரங்கநாதனுடைய டியூட் படம் பயங்கர பிளாக் பஸ்டராக இருக்குது. ஹேட்ரிக் 100 crores. அது மட்டும் இல்லாமல் கீர்த்தீஸ்வரன் வந்து ஒரு டெபியூட்லேயே 100 செஞ்சுரி அடித்த ரெண்டாவது டைரக்டர் நம்ம டானுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டியூட். ஸோ அந்த படத்தை பற்றி, அந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் பற்றி, எப்போ போய் எந்த நம்பர்ஸில் போய் அது முடியும், அதை பற்றி சார். இல்லை, டியூட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தமிழ் சினிமா ஆடியன்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 18 இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் தமிழ் சினிமாவுடைய ஆடியன்ஸ். தமிழ் சினிமாவுடைய இந்தியன் சினிமா ஆடியன்ஸே அவங்க தான். அவங்க வந்து அதிகமாக படம் பார்ப்பாங்க, படத்தை பற்றி பேசுவாங்க, யாருக்காவது ஒரு ஃபேனாக இருப்பாங்க இருக்கும். அந்த 25 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா அவங்க படம் பார்க்குற எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ அந்த 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஒன்று காதல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, பண்ண போகிறாங்க, இல்லை பிரேக்கப் ஆகிருக்கும், இல்லாட்டி கூட இருக்கிறவங்க யாராவது லவ் பண்ணுவான். இந்த லவ் அப்படிங்கிற விஷயம் அவங்க தொடர்ந்து போயிட்டு இருக்கும். அதனால தான் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஜானல் படமாக இருந்தாலும் அது லவ் போர்ஷன் இருக்கும். பேய் படமாக இருந்தாலும் அதில் பேய் லவ் பண்ணுற மாதிரியான ஒரு போர்ஷன் இருக்கும். டைட்டானிக்கே காதல் தான். கப்பலுக்கு வந்தாலும் காதல் கவரக்கூடாது அப்படிங்கிறது தான் கதையே. அப்போ அது வந்து ஒரு எவர்கிரீன் ஒரு ஃபார்முலா. அதையும் வந்து இந்த படத்தில் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம், நம்பிக்கைக்கூடிய விஷயம் என்னன்னா, கதைன்னு ஒன்று ஏற்பாடு எடுத்துருக்குறாங்க. சமீபத்தில் பிரம்மாண்ட இயக்குநர்கள், பெரிய இயக்குநர்கள்லாம் கதையே இல்லாமல் படம் பண்ணிட்டு இருக்கு. ஐயோப்பா தமிழ் சினிமா என்னடா அது பிரேக் இல்லாத வண்டி மாதிரி எங்கேயோ போயிட்டு இருக்கப்ப ஒரு கதை வேணும்ப்பா. அது ஒரு பாக்கியராஜ் ஸ்டைல் கதை, ஒரு பாலச்சந்தர் ஸ்டைல் கதை, அது எவர்கிரீன் கதை அப்படின்னு நினைச்சதே முதல்ல பெரிய விஷயம். ஒரு கதையோட படம் பண்ணணும்னு நினைக்கிறதே எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு பாருங்க. அதை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அப்படின்னா அது நிறைய விமர்சனம், கலாச்சார சீரழிவு அப்படி இப்படிலாம் நிறையா இன்னைக்கு போட்டு அதை போட்டு உருட்டிட்டு இருந்தாலும் கூட இதை விட மோசமான கலாச்சார சீரழிவு படங்கள்லாம் வந்திருக்கு. நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து எடுத்துக்கலாம். பாலச்சந்திர காலங்கள்ல உறவுமுறை சிக்கல்ல உள்ள பல சிக்கலை சொல்லியிருக்காரு. எனக்கு அதான் சார் ஆச்சரியமா இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு ஆடியன்ஸ் இன்னைக்கு வந்து டியூட் படத்துடைய கதையை வந்து விமர்சிக்கிறாங்கிறது புரிஞ்சல. அது ஒரு வழியில பாத்தீங்கன்னா ஒரு ஜலசி தான். வேற என்ன புதுசா ஒரு பசங்க வந்துட்டானுங்க, ஜெயிச்சுட்டானுங்க, இவனுங்கெல்லாம் கதை சொல்றானுங்க அப்படிங்கிற ஒரு மேட்டிமை மனப்பான்மை தான். வேற என்ன, வேற ஒன்றும் கிடையாது. இல்லை, பாலச்சந்தர் படம்னு இருக்காரு. தான் காதலிச்ச ஒரு பொண்ணு தன் அப்பா திருமணம் பண்ணிட்டு வந்துருவாரு. இது ஒரு கதை பண்ணியிருப்பாரு. தன்னை விட வயது மூத்த ஒரு பொண்ணை காதலிப்பார். இதெல்லாம் படங்கள் பண்ணிருக்காங்க இல்லையா? ரஜினிகாந்தே நடிச்சிருக்காரு. ஆமா ஆமா, 3 முடிச்சு. அந்த மாதிரியான உறவுமுறை சிக்கல் உள்ள படங்கள் நிறைய வந்திருக்கு. பாலச்சந்திரன் பண்ணியிருக்காரு. நிறைய தமிழ் படங்கள், நிறைய படங்கள் வந்திருக்கு. சொல்ல போனா ஹம் தில் கே சுக்கே சனம்னு ஒரு ஹிந்தி படம், சல்மான் கான், அஜய் தேவ்கான் நடிச்ச படம். நம்ம டைரக்டர் வந்து அனுராக் காஷ்யப் டைரக்டர். ஒரு 90s வந்த படம், 96 97 நினைக்கிறேன். ஒரு பெரிய ஹிட் படம். ஏறக்குறைய இந்த படம் அதே மாதிரி தான் இருக்கும். சல்மான் கான் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர், லண்டன்ல இருந்து வருவாரு. ஒரு மியூசிக், இந்துஸ்தானி மியூசிக் கத்துக்காரன்னு வருவாரு. அந்த இந்துஸ்தானி மியூசிக் சொல்லி கொடுக்குறவருடைய பொண்ணு வந்து ஐஸ்வர்யா ராய். அப்போ ஐஸ்வர்யா ராய்க்கும் சல்மான் கானுக்கும் லவ் ஆயிரும். லவ் ஆனவனே இவர் கண்டிப்பாரு. அப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாரு. அப்போ அஜய் தேவ்கான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அவருக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க. அஜய் தேவ்கான் ஃபர்ஸ்ட் நைட்ல சொல்லுவாங்க, அந்த பொண்ணு ஐஸ்வர்யா ராய் சொல்லுவாங்க, நான் ஒருத்தர் லவ் பண்ண, அவர் லண்டன்ல இருக்காரு அப்படின்னு. இவங்க 2 பேரும் நாங்கள் ஹனிமூன் போறோம்னு சொல்லிட்டு அவரை தேடி அங்க போவாங்க. தேடி போய் ஒரு சேர்த்து வைக்கிறது கூட்டு போவார். அஜய் தேவ்கான் தன்னுடைய காதலனை சேர்த்து வைக்கிறது கூட்டு போவார். அங்க போனோடனே இவருக்கு தெரிஞ்சிடும், நம்மளை சேர்த்து வைக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் நமக்காக வந்திருக்கிறாங்கன்னா இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம போகக்கூடாது அப்படின்னு அந்த ஐஸ்வர்யா ராய் முன்னாடி
தான் ஒரு தப்பான ஆளாக காமிப்பார். ஒரு பார்ல இருக்கிறவரா, பல பெண்களோட சுத்துறவரா, ஒரு லேசியான கேயா, அப்படி காமிப்பார். அவர் தனித்தானே ப்ரொமோட். அது என்ன நடந்துச்சுங்கிறது தான் கதை. சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பாட்டெல்லாம் பயங்கரமான ஹிட்டு. இந்த மாதிரி படம் நிறைய வந்திருக்கு. தான் விருப்பப்பட்ட ஒரு பொண்ணை வந்து விருப்பம் இல்லாமல் தொடக்கூடாதுங்கிறது வந்து அது ஒரு நாகரிகம். அது அப்போ தான் விருப்பப்பட்ட பொண்ணு, தான் சிறு வயதிலிருந்து பார்த்த பொண்ணு, ஃப்ரெண்டாக இருந்த பொண்ணு, தான் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை விரும்பிட்டா அவங்க அப்பா நிர்பந்தத்தால் ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுறாங்கன்னா இதை பாராட்டத்தானே செய்யணும். இதை வந்து நம்ம எப்படி விமர்சனம் பண்ணலாம்? இது வந்து அது பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உயரிய மரியாதைன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு ஏதோ ஒரு வகையில் வேற ஒரு கன்சீவ் ஆகி வந்துடுது, வேற நிர்பந்தத்தால் வேற ஒருத்தர் திருமணம் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த இடத்துல ஜெனுவனா அந்த கதாநாயகன் நடந்துக்கிறான்ல, தன் வேற ஒருத்தருடைய மனைவியாக இருக்கிறார், லீகலா எல்லாத்தையும் கூட. பட் அந்த மனைவி அவளோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து சாதி வெறி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை அங்கே சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சரத்குமார் ஒரு சாதி வெறி பிடித்த நபராக படத்தில் காட்டப்படுது. அதுக்காக வந்து தன் தங்கச்சியவே கொன்றாரு, அதுக்காக வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கிறாரு. சின்ன குழந்தைய கூட கொன்ற அளவுக்கு சாதி வெறி அவர் கண்ணை மறைச்சிருது. அப்போ சாதி வெறிக்கு எதிரான ஒரு படமா இருக்கு, முற்போக்குத்தனத்துக்கு எதிரான ஒரு படமா இருக்கு, பெண் அடிமைத்தனத்திற்கு எதிரான படமா இருக்கு. நீ எவ்வளவு உயரத்தில் எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் கூட உன்னோட வந்து ஆண் மேட்டிமை தான் இருக்கு, உங்க அப்பா சொல்றதா நீ கேட்கணும். அதான கதையே. அவர் படித்தவராக இருக்காரு, அமைச்சராக இருக்கிறாரு, பெரிய நபராக இருக்கிறாரு, இந்த பொண்ணும் படித்த பொண்ணாக இருக்கு. இருந்தாலும் கூட அந்த ஆண் மனப்பான்மை, நான் சொல்றதை நீ கேட்க, நாங்கள் அப்பா அப்படிங்கிற அந்த அந்த விஷயங்களை உடைச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த படத்தையும் வந்து நம்ம வந்து இது எப்படி கலாச்சார சீர்கேடுன்னு சொல்ல முடியும்? இதை விட மோசமான ஆங்கில படங்களை பார்க்குறோம், இதோட மோசமான வேற்றுமொழி படங்களை பார்க்குறோம். தமிழில் ஒரு படம் பண்ணி இப்போ தான் இந்த முறை பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பைசன் 4 படம், பைசன், டூடு, அப்புறம் வந்துட்டு டீசல், அப்புறம் கம்பி கட்டுற கதைன்னு 4 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டீசலும் அது பெருசாக வசூலை கொடுக்கல. இந்த 2 படமும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தியேட்டர்கள் மட்டுமே 50 கோடி ரூபா கொடுத்துருக்கு 4 நாள். 2 படங்கள் மட்டுமே தமிழ்நாடு தியேட்டர்கள் 50 கோடி ரூபாய் இந்த படத்துக்கு கலெக்ஷன் ஆயிருக்கு. அப்போ 50 கோடி ரூபாய் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தியேட்டருக்கு கலெக்ஷன் ரொட்டேஷன் படம் உள்ள வந்திருக்கனாலே அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் பார்க்கணும். அப்போ தீபாவளிக்கு பெரிய ஹீரோ ரிலீஸ் இல்லைங்கிறது வருத்தத்துக்குரிய. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் ஒரு மைண்ட் செட் மாதிரி இருக்கு. ஒரு 4 நாள் லீவு, பார்த்தாலும் ஃபோன்லேயே இருக்க வேணாம், வீட்டில் உட்காந்துருக்க வேணாம், ஒரு அவுட்டிங் போகிற மாதிரி சினிமாவுக்கு போவோங்கிற மனநிலைக்கு வந்துருக்குறாங்க. இது ஆரோக்கியமான விஷயம். இது கரெக்டாக வந்து படம் எடுக்கக்கூடியவங்க பயன்படுத்திக்கணும். ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க கூட்டமா. அது நல்ல குட் சைனா நம்ம பார்க்கணும். இந்த நேரத்தில் நல்ல படங்கள் பண்ணுங்க, இது வந்து ஆரோக்கியமா இருக்கும். 50 கோடி ரூபாய் 4 நாள்ல தமிழ் சினிமாவுக்குள்ள பணம் ரொட்டேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரிக்கு, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஆனா அதுக்கு முதல்ல வந்து இந்த கதையோட படம் எடுத்து நினைச்ச அந்த 2 இளைஞர்களுக்கு முதல்ல நான் வாழ்த்து சொல்லணும். ஏன்னா ஒரு வித்தியாசமான கதை அட்டன் பண்ணணும், அது கதையோட படம் பண்ணணும். என்னதான் ஃபேண்டசி இருந்தாலும் சாய் அபியங்கர் இருக்கிறாரு, பிரதீப் ரங்கநாதன் இருக்காரு, அதுக்குள்ள கதை இல்லாம ஒரு 4 லவ் சீன்ஸ் வச்சோம், 4 பாட்டு வச்சோம், 4 ஃபைட் வச்சோம், ஒரு தேர்த்தி கொண்டு வந்தலாம் இல்லாம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ன விமர்சனம் வந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு கதை பண்ணாங்களே, அதுக்கு முதல்ல அவங்களை பாராட்டணும். இப்போ இந்த நம்ம டியூட் பத்தி பேசணும் சார். டியூட்டோட பாக்ஸ் ஆஃபீஸ் எங்க போக போகுது அதை பத்திலாம் ஒரு அசம்ஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. ஆன் தி அதர் ஹேண்ட் பைசன் அது வேற விதமான ஒரு ஜென்யூனான ஃபிலிமா வந்து மக்கள் பேசுறாங்க. நீங்க பைசனையும் பைசன் ஒட்டி வர வியாபாரத்தையும் எப்படி சார் பாக்குறீங்க? பைசன் தமிழ்நாடு தியேட்டருக்கு 25 கோடி ரூபாய் இருக்கு. ஆல் ஓவர் வேர்ல்டு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு மேல கிராஸ் ஆகும், இந்த படம் ஆகும், போயிட்டே இருக்கு. பைசனுடைய வரவேற்புமே ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு மெசேஜ் சொன்ன படம். அதாவது அந்த படத்தை பற்றி நிறைய பேர் எதிர்த்தா கூட ஆழமா நீங்க பார்த்தீங்கன்னா 2 சமுதாய தலைவர்களுக்கு மத்தியில தனிப்பட்ட விரோதம் எப்படி ஒரு சமூக பிரச்சனையா மாறுது, அந்த சமூக பிரச்சனை ஒரு சாமானிய இளைஞனுடைய கனவை எப்படி பாதிக்குது, பொருளாதாரமும் சமூகமும் சாதியும் ஒரு மனிதனுடைய கனவுகளுக்கு எவ்வளவு பெரிய தடைகளா இருக்கு, அதை எப்படி உடைச்சி வெளியில வர்றாங்கிற ஒரு மோட்டிவேஷனல் பிளஸ் சோசியல் மெசேஜ் உள்ள படம் பைசன். கண்டிப்பா அந்த படத்தை வரவேற்க அதுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 தரப்பையும் பேலன்ஸா சொல்றது. என்ன சொல்றது, ஒரு கத்தி மேல நடக்கிற கதை, அதை வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸா, ஒரு பக்கம் ஒரு மாதிரி போனா கூட அந்த படம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய மெசேஜ் சொல்லிருக்க படம். அந்த படமே வந்து சாதிக்கு எதிரான படம் தான். நீங்க எல்லாரும் சாதி ஆதரவான படம் சொல்லிருந்தா கூட மிகப்பெரிய ஒரு சாதிக்கு எதிரான படம் தான். அந்த படத்தை டயலாக்லாம் கூட சொல்லியிருப்பார். நான் கத்தி எடுத்தேன்னு ஏனே தெரியல, அமீர் கேரக்டர் சொல்லுவாங்க. நான் என் கௌரவத்துக்காக நான் கத்தி எடுத்தேன்னு அவர் சொல்லுவார், நான் கத்தி எடுத்தேன்னு ஏன்னு இவர் சொல்லுவார். அப்ப 2 பேருமே அதை விரும்பி செய்யல, ஏதோ ஒரு நிர்பந்தத்தால செய்யறாங்க. அந்த நிர்பந்தத்தால 2 பேருமே அழிஞ்சு போறாங்க அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து சொல்லியிருக்காரு, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க. 2வது ஒரு எந்த கிராமத்தில் எவ்வளவு பின்தங்கி நிலையில இருந்தாலும் கூட, பொருளாதார ரீதியா இருக்கட்டும் சரி, நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும்
உங்களுடைய திறமை தான் உங்களுக்கு வந்து அடையாளம். ஓகே. சாதி அடையாளம் கிடையாது, மத அடையாளம் கிடையாது, பொருளாதாரம் அடையாளம் கிடையாது. உங்க திறமை தான் உங்களை அடையாளம். முயற்சி செஞ்சா நீங்க எந்த உயரத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனலையும் கொடுத்துருக்காரு. ஓகே. அப்போ அந்த படத்தையும் நம்ம ஒரு குட் சைனாக தான் பார்க்கணும், நல்ல விஷயமா தான் பார்க்கணும். அந்த படமே பெருமளவில் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே சார். இப்போ அகைன் கமிங் பேக் டு பிரதீப் ரங்கநாதனுடைய பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ல பார்ப்போம் சார். ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு. டியூட் வந்து ஈவன் தோ மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருந்தாலுமே கூட அந்த படம் வசூல் ரீதியாக ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. படக்குழு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சக்ஸஸ் மீட்லாம் நேற்று செலிப்ரேட் பண்ணாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் இட்லி கடை வந்து தனுஷோடைய டைரக்ஷனில் அவரே நடிச்சு வந்திருக்கு. அது அந்த படம் இந்த வெற்றி அடையலை. அந்த படம் ஒரு நல்ல பாராட்டுகளை பெற்றுச்சு. ஸோ எங்கேயாவது பிரதீப் ரங்கநாதன் அந்த ஷிஃப்ட் அடிக்கிறாரா சார்? டயர் 3லேருந்து டயர் 2க்கு முன்னேறாரா? அந்த டயர் 2ல ஒரு கூப்பையிலே போயிட்டாரு. ஓகே. அந்த 3 ஹிட்டுங்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய சாதாரண விஷயம் இல்லை. சரி, டைரக்டராகவும் ப்ரூவ் பண்ணிட்டாரு, ஆக்டராகவும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஓகே. டைரக்டரா கோமாளி படத்துலையும் சக்ஸஸ் பண்ணிட்டாரு. தொடர்ந்து வந்த 3 படம் நான் நினைச்சேன் இந்த படம் வந்து இவர் வந்து ஒரு ஆக்ஷன் படமா வரப்போகுது, தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டாரோ அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப தெளிவாக பண்றாரு. நமக்கு என்ன வரும், அதுக்குள்ள இந்த லிமிட்டுக்குள்ள தாண்டக்கூடாது, அதுக்குள்ள ஒரு கதை பண்ணிட்டு அதுக்குள்ள நடிச்சுட்டு போயிடணுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காரு. ஒருவேளை ஃபியூச்சர்ல அவர் வேற என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியல. இப்போ வரைக்கும் எடுத்த முடிவு சரியான முடிவுகளா எடுத்துட்டு இருக்காரு. இந்த வெற்றியும் இந்த புகழும் அவரை வந்து வேற பக்கம் தள்ளிடக்கூடாது. இதை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு போனார்னா அவருக்கு தேவையான கதைகளை சூஸ் பண்ணி பண்றாரு. உண்மையிலேயே நல்ல ஒரு வளர்ச்சி தான். அவரும் அப்படிதான் ஒரு எந்த பின்புலமும் இல்லாம சினிமாக்குள்ள வந்து ஒரு முட்டி மோதி ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாரு. தொடர்ந்து வெற்றியை கொடுத்துட்டு இருக்கிறாரு. தனக்கான கதையை முதல்ல சூஸ் பண்றாரு. கதை வேணும்னு நினைக்கிறாரு முதல்ல. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஓகே. ஓகே. இப்போ இது தீபாவளி முடிஞ்சிருச்சு. அடுத்தது பொங்கல் தான். பொங்கலுக்கு ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி ஒரு கிளாஷ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? எப்படி இருக்கும்? ஏன்னா துப்பாக்கி இங்க போயிருக்கு. அந்த துப்பாக்கி 2 துப்பாக்கியுமே வந்து சுட்டுக்கு போகுதுங்கிறது வந்து எப்படி சார் பாக்குறீங்க? ரெண்டுமே பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் படம். ஓகே. ஒன்னு வந்து தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மையப்படுத்திய படம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் மையப்படுத்திய படம். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ராஜேந்திரன்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து சிவகார்த்திகேயன் பண்றாரு. ஓகே. அவர் இந்திய எதிர்ப்புக்காக என்ன பண்றாருன்னா தூக்க மாத்திரைகள் அதிகம் சாப்பிட்டு உடம்புல தீ வச்சுக்கிறாரு. இந்த தீ வந்து இந்த போராட்டத்துக்கு ஒரு பெரிய நெருப்பா எரியட்டும் அப்படின்னு தன்னை மாய்ச்சிக்கிறார். ரொம்ப ஒரு சென்சிட்டிவான கதை. ஒரு பெரிய போராட்டத்தை நடந்த வரலாறு அதை பதிவு பண்ணியிருக்காங்க. படம் வர்றப்ப கண்டிப்பாக அது பேசப்படக்கூடிய படமா இருக்கும். இந்த பக்கம் ஜனநாயகன் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தேர்தலுக்கு முன்னாடி வர்ற படம். ஏகப்பட்ட சர்ச்சைகள் விமர்சனங்கள் இந்த படத்துல இப்ப இருக்கு. கரூர் நடந்த சம்பவத்தெல்லாம் கூட வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செய்திகள் சொல்றாங்க. அது இல்லைங்கிறாங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. படம் வந்த பிறகு தெரிஞ்சிடும். அந்த படத்துக்கும் ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு. என்ன அரசியல் பேசியிருக்கிறாரு, என்ன அரசியல் சொல்ல போறாரு அப்படிங்கிற அந்த படத்துக்கும் 2 படமே எதிர்பார்ப்புக்குள்ள உள்ள படமா தான் இருக்கு. ஓகே. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அரசனுக்கு வரலாம்னு நினைக்கிறேன் சார். அரசனுடைய ப்ரோமோ பாத்தீங்களா? முதல்ல நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கங்கறத சொல்லுங்க. இல்ல, அரசன் ப்ரோமோ ரொம்ப நல்லா இருக்கு. வந்து ஒரு நார்மலான ஒரு ஆக்ஷன் படமா இல்லாம அதுக்குள்ள ரொம்ப தெளிவா ஒரு காமெடி வச்சிருக்காரு. ஓகே. பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லாவே வந்து அந்த ப்ரோமோ ஃபுல்லாவே ஆமா ஆமா ஒரு மைல்டான ஒரு காமெடி ட்ராக் வச்சிருக்கு. அது எப்பயுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்மட் அது. இப்போ இங்க ஜெயிலர் 2 பாத்தீங்கன்னா அதுல வந்து படம் பாத்தீங்கன்னா அவர் ஏஜ்டா இருப்பார். ரஜினி ஒரு பெரிய பையனுக்கு அப்பாவா இருப்பாரு. ஆமா. அவரை மட்டுமே ஃபுல் ஸ்கிரீன்ல நீங்க காட்ட முடியாது. அப்ப கூட வந்து ஒரு கேரக்டரை வந்து காமெடி பண்ணிட்டே இருக்கும். அப்ப போர் அடிக்காம அந்த கதையை நகர்த்தி கொண்டு போகலாம். ஒரு பெரியவர் வந்து ஃபைட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெட்டப்ல காட்டுறப்ப ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு கொஞ்சம் போர் மாதிரி இருக்கும். அதுக்கு தான் பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து காமெடியா போகும். இப்ப ஜாக்கி ஜான் படம் பாத்தீங்கன்னா ஜாக்கி ஜான் படம் வந்து முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம். ஆனா குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்குள்ள ஒரு சின்ன காமெடி இருக்கும். ஒரு அதுல வந்து வயலண்ட் இருக்காது, காமெடி இருக்கும் படம் ஃபுல்லாவே. அது மாதிரி தான் வந்து எனக்கு இந்த தெரிஞ்ச ஒரு ராவான வட சென்னை படம் கிடையாது. இதுக்குள்ள ஒரு மிக்ஸ்டான ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருக்காரு. சிம்பு சொல்லவே வேண்டாம். அவர் எதை கொடுத்தாலுமே பக்காவா பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தான். இந்த படத்துல நம்ம நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. நெல்சன் வந்து பார்த்தோம் நம்ம அதில் வந்து ஒரு டேரக்டராக வர்றாரு. அது வந்து நிறைய இன்னைக்கு டீ கோட் பண்ணி அவரா இவரா அப்படிங்கிற மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. மயிலை சிவகுமாரா, டைகர் சிவகுமாரா? என்னுடைய கேள்வி அதுதான் சார். மயிலை சிவகுமாரோட வாழ்க்கைன்னு சொல்றாங்க, அது உண்மைதானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது ஏறக்குறைய அதுதான். ஓகே. ஏறக்குறைய மயிலை சிவகுமார் வந்து ஒரு இப்ப மயிலை சிவகுமாருடைய கதையை ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ண வேண்டியதுதான். அப்படி தள்ளி போச்சு. பொல்லாதவன்ல பொல்லாதவன்ல பைக்கை ஒரு ரவுடி கும்பல் எடுத்துட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, எப்படி எல்லாம் அந்த பைக்கை வந்து ஸ்குவாஷ் பண்ணுவாங்க அப்படிங்கறதான் அவர்கிட்ட கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு பைக்கு திருடுற கும்பல் வேற,
இது நம்ம வேற கைங்க நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில ஐடியாலாம் சொல்றாரு. சில அவரே சொன்னார், ஒரு புக்கே கொடுத்தாரு எனக்கு, ஒரு 80 பக்கம் 90 பக்கம் புக்கே கொடுத்தாரு. யார் யார் எப்படி சம்பவம் பண்ணாங்க, ஒவ்வொரு ரவுடிக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. அந்த மாதிரி மயிலை சிவகுமாருக்கு சில ஸ்டைல் சொல்றாங்க. அவர் எப்படின்னா பயந்து ஓடி ஒழிய மாட்டாரு, தலைமறை வர மாட்டாரு, போலீஸ் பார்த்தா கூப்பிட்டா வந்துடுவாரு, ரொம்ப போலீஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான அவருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அவரை ஒருத்தர் மர்டர் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கதை. அவருக்கும் தோட்டம் சேருக்கும் ஒரு சின்ன கிளாஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கதை. அதுல அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த போர்ஷன் மட்டும்தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மயிலை சிவகுமாரோடைய அந்த ரிசம்பிளா வச்சுக்கிட்டு மற்ற கதைகளை அவர் புதுசாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு ஆனால் மயிலை சிவகுமார் டீகோடிங்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வருது சார். அது மூலயமா அந்த கேள்வி வைக்கிறேன். யாரு சார் மயிலை சிவகுமார்? அவர் என்ன பண்ணாரு? அவருடைய உலகம்ங்கிறது என்னவா இருக்கும்? ஏன்னா அதை நாங்கள் அரசனில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமாங்கிற இல்லை மயிலை சிவகுமார் அப்படிங்கிறது ஒரு மயிலாப்பூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல தாதா. நிகழ்ச்சிகளுக்கு போகிறப்ப துப்பாக்கியோட போகிறது, எப்பயும் 10 பேரை உட்கார வச்சுக்கிட்டு கானா பாட்டு பாடுறது, ஒரு ஜாலியான தாதா. ஓகே, எப்பயுமே காச்சேரி, பாட்டு, கூத்து, ஆட்டம், டான்ஸ், இவரே டான்ஸ் பண்ணுற வீடியோலாம் சோசியல் மீடியா நிறைய கிடக்கு. அப்படி ஒரு நபர் தான் மயிலை சிவகுமார். மயிலை சிவகுமாருக்கும் தோட்டம் சேருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த 90 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய ரவுடிஸ் இருந்தாங்க. வட சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும், தென் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். சேரா, வெள்ளரவி, குண்ரவி, ரத்னகுமார், தோட்டம் சேரு, ஜாமுஜார் முரளி, அப்பா ஒரு பெரிய லிஸ்டே இருந்துச்சு. அப்படி ஒரு லிஸ்ட் தான் தோட்டம் சேகர்னு ஒரு கேரக்டர். அது வந்து எப்படின்னா ஜாமுஜார் ஏரியாவில் தோட்டம்ங்கிற பகுதியில் இருக்க. அப்புறம் தோட்டம் சேகர் அவர் வந்து அதிமுகவில் இருந்தார். அதிமுகவில் பிரச்சார பாடகர் வேற அவர். ரொம்ப அங்கே ஒரு கோயில் இருக்கும், ஒரு அங்காள பரமேஸ்வரன் கோயில், அந்த பரமேஸ்வரி கோயில், அந்த கோயில் தர்மகத்தா இருப்பார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆள் ஒரு 4 நாள் தான் இருப்பார். இந்த கையில் ஒரு பெரிய மோதிரம், இந்த கையில் ஒரு பெரிய மோதிரம், செயின், ஒயிட் பேண்ட், ஒயிட் ஷர்ட்டு, ஒரு கை நடி கொண்டா வச்சிருப்பாரு வருவார். அந்த கோயிலுடைய தர்மகத்தா இருப்பார். அந்த கோயிலில் வருஷத்துக்கு ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவில் சங்கர் கணேஷ் பாட்டு கச்சேரி இவர் பாடுவார். இவர் நல்லா பாடுவார், கானா பாட்டு பாடுவார், சினிமா பாட்டுலாம் பாடுவார். இவருடைய ஸ்பெஷல் என்னன்னா அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கப்ப ஒரு பாட்டுல 3 காஸ்டியூம் மாத்துவார். ஒரு பாட்டு எப்படி போட்டு போனா காஸ்டியூம் எப்படின்னா கோட்டு ஷூட்டு, அதே கலர்ல கேப், ஒயிட் கலர் ஷூ போட்டுருப்பாரு, அதே கலர்ல கோட் ஷூட், அதே கலர்ல கேப். அந்த பாட்டுல அந்த பிஜிஎம் வரும் இல்லையா, அப்ப போய் இன்னொரு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி வந்தாரு. அந்த மாதிரி ஒரு பாட்டுல 3 காஸ்டியூம் சேஞ்ச் பண்றாரு. பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியா இருக்கக்கூடிய வயசான கிழவி கட்டிலாம் உள்ள உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. ஒரு 10 பேரோட வருவாரு. இப்ப கட்சியில இருந்தாரு, கட்சியில பிரச்சார பாடகரா இருந்தாரு. அப்போ அந்த ஏரியாவில் ஜாமஞ்சாரம், ஐஸ் ஹவுஸ், ஜானிஜானோட அந்த ஏரியாவில் அவர் கொஞ்சம் செல்வாக்கா அப்படி வளர்ந்து வர்றாரு. அப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குப்பத்து ஐத குப்பம் அந்த பக்கம் பகுதியெல்லாம் அந்த ஐயத்தா குப்பை வீரமணி. இப்போ இவங்க எல்லாத்துக்குமே ஒரு கேங்கு பிடிக்காது. அப்போ இவரை வந்து காலி பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ 2001 அதிமுக ஆட்சி வந்துருச்சு. அதிமுக ஆட்சி வந்த பிறகு இது சொல்லப்பட்ட தகவல் என்னன்னா, வீரமணி வந்து சேகரை வந்து இது பண்ற அசைன்மெண்ட்டை வந்து மயிலை சிவகுமார்ட்ட கொடுத்துருக்காங்க. மயிலை சிவார்ட்ட கொடுத்த பிறகு ஏற்கனவே இவருக்கு ஒரு அட்டெம்ப்ட் நடந்துச்சு. யாருக்கு? தோட்டம் சேருக்கு. ஏற்கனவே வந்து ஒரு சபரிமலைக்கு மாலை போட்டு போறப்ப அங்கே ஃபாலோ பண்ணி போய் சபரிமலையில் அந்த காட்டுக்குள்ளே போறப்பே அவரை இது பண்றப்ப கழுத்தை அப்படி பிடிச்சோன்னே என்ன பண்ணாங்கன்னா, அவர் அந்த மாலையோட சேர்த்து ஜம்ப் பண்ணி தப்பிச்சு போயிட்டாப்ல. ஒரு அட்டெம்ப்ட் தப்பிச்சிட்டாரு. இந்த முறை என்னன்னா 2001 அதிமுக ஆட்சி வந்துருச்சு. அப்போ மாவட்ட அதிமுக தென்சென்னை மாவட்ட துணை செயலர் யாரு? சேகர். பிரஸ் வந்து கட்சியினுடைய பிரச்சார பாடகர் வர. அப்ப அந்த ஏரியாவில் 111வது வார்டுன்னு நினைக்கிறேன். அந்த வார்டுக்கு இவரை கவுன்சிலரா அதிமுக சார்பில் அறிவிக்கிறாங்க. இவர் ஒரு 5-6 பேரோட போய் அந்த அதிமுக ஆபீஸ்ல லாய்ட்ஸ் காலனில லாய்ட்ஸ் ரோட்ல ஆபீஸ்ல கவுன்சிலர் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு வர்றாரு. பாலாஜி நகர் அந்த லாய்ட்ஸ் காலனி இருந்து பாலாஜி நகருக்குள்ள வர்றாரு. வந்த உடனே ஒரு டெட் எண்ட்ல வர்றப்ப இவங்களை இவரை வந்து சுத்து போடுறாங்க. சுத்து போட்ட உடனே கூட்டு இருந்த ஆட்களை லைட்டா தட்டினோடனே அவங்க ஆள் இதாயிடுறாங்க. இவர் வண்டியில இருந்து இறங்கி தப்பிச்சு போறா. அது வந்து ஒரு டெட் எண்டு. அந்த இடத்துல ரவுண்ட் அப் பண்ணிட்டு போட்டுறாங்க. போட்ட ஆள் காலி. அதை செய்தது மயிலை சிவா அப்படின்னு ஆச்சு. தோட்டம் சேரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 3 மனைவிகள். 3வது மனைவி இருக்கவங்க பொற்கொடியினர். அவங்க வந்து அதுக்கு பிறகு அவங்க வந்து அட்வொகேட்டா அவங்க கதை காதல் கதை தான், பெரிய கதை. இவருடைய அந்த ஏரியாவில் ஆட்டம் பாட்டம் கானா பாட்டு அப்படின்னு ஒரு இவரை லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க படிச்சவங்க அப்பயே. அப்ப இவர் மறைவுக்கு பிறகு அவங்க அட்வொகேட் படிக்கிறாங்க. பிஎல் முடிச்சுட்டு இப்ப அட்வொகேட்டாவும் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பையன் அழகுராஜான்னு ஒரு பையன். அந்த பையன் என்ன பண்றான்னா, நம்ம அப்பாவை பழி வாங்கணும் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு நம்ம மயிலை சிவகுமாரை வெஸ்ட் மாம்பலத்தில் வச்சு போடுறான். ஒரு 6 பேர் சேர்ந்து கொலை பண்றாங்க. அதுக்கு பிறகு அந்த முடியுது. அதுக்கு பிறகு அந்த பையனை அரெஸ்ட் பண்றாங்க, உள்ள போறாங்க. அப்புறம் ஜாமீன்ல வெளியில் வர்றாங்க.
அப்புறம் ஆம்ஸ்டாங் வழக்குலையும் அவங்க இதாகி அந்த கேஸ்லையும் இப்போ உள்ளே இருக்கிறாங்க. இது அந்த போர்ஷன். இவர் தான் அந்த மயிலை சிவகுமார். மயிலை சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் அவரும் அந்த ஏரியாவில் ஆட்டம் பாட்டம் டான்ஸு அந்த மாதிரியான ஒரு எல்லாத்தையும் கூட வச்சுட்டு இருக்க அவர் ஒரு தாதா. ஓகே ஓகே. ஆனால் தொடர்ச்சியாக வந்து வெற்றிமாறன் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் காவல்துறை அகெயின்ஸ்டாகவும் ரவுடிகளுக்கு ஆதரவாகவும் படம் எடுக்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பு ஒன்று இருக்குது சோஷியல் மீடியாவில். பட் அது கிடையாதுங்கிறது நீங்கள் நினைக்கல? விசாரணை படங்கள் விசாரணையிலாம் வந்து ரியலாக நடக்கிறதா நம்ம கண்மணி பார்த்துட்டு லாக்அப் டெத் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே. லாக்அப் டெத் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம், அதை எக்ஸ்போஸ் பண்ணுறோம்ல. ஓகே. இப்போ ரவுடிகள் எப்பயுமே சந்தர்ப்ப சூழ்நிலை ரவுடி ஆகும். ஒரு 4-5 வழக்கு வாங்கினா அவனை வந்து வெளியில் வர முடியாமல் ரவுடியாகவே சில சமூகம் ஆக்கிரும். ஓகே ஓகே. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்கிறார். நல்லவனா கெட்டவனாங்கிறது ரெண்டாவது விஷயம். சமுதாயம் அவனை ரவுடி ஆக்கி விட்டுரும். ஓகே. மயிலை சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சின்ன சின்ன ஆரம்பத்தில் தவறுகள் பண்ணியிருப்பாப்புல. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னா வேறு வழி இல்லாமல் ரவுடியாக வாழ வேண்டிய ரவுடியா வாழ்றவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு என்ன சொல்றது, எப்பயுமே திக்குன்னு 10 பேரோட போயிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான இது வாழ்க்கை இல்லை. நேற்று கூட பார்த்த ஒருத்தர் ரவுடி பேசுறாரு, நான் வந்து வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிடணும் எனக்கு ஆசை. ஒரு ரவுடியோட இன்டர்வியூ போடுறாங்க. ஓகே. அவர் வந்து சொல்றாரு, நான் ஹோட்டல்ல போய் எல்லாரோடையும் சாப்பிடணும், நான் வந்து கவர்மெண்ட் பஸ்ல போகணும், நான் ஆசையை பாருங்க. அவரை வந்து ஒரு பெரிய ஒரு குரூப் வந்து கொண்டாடுறாங்க. அவர் ஆசை வந்து எனக்கு வந்து ரோட்டோரத்தில் இருக்கிற வண்டிகளில் சாப்பிடணும், வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் போகணும், வந்து நான் மக்களோட தேட்டரில் படம் பார்க்கணும், முடி வெட்டிக்கறணும் கடையில் போயின்றது. இப்போ இதுதான் ரவுடிகளுடைய வாழ்க்கை. அவங்களுக்கு இன்னொரு பக்கம் இருக்கும். அதை வந்து காட்டுறப்ப அது நமக்கு வந்து சாமானியனா இருக்கக்கூடிய 90% பேர் ரவுடி கிடையாது, 10% பேர் ரவுடியாக இருப்பாங்க. அந்த 10% ரவுடியோடைய வாழ்க்கையை பார்க்கறது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. ஓகே. அது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அது ஒரு சினிமாங்கிற மொழி அந்த மொழியில் அவர் காட்டுறாரு. அதனால அதுக்காக வந்து அந்த படமா தான் பண்றாருன்னு அவசியம் கிடையாது. அசுரன் மாதிரியான படம் பண்றாரு, விசாரணை மாதிரியான படம் பண்றாரு, இந்த மாதிரி படமும் பண்றாரு. ஒரு டைரக்டர் எல்லா ஜானர்லயும் படம் பண்ணலாம் இல்லையா? அதுல தவறு இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி சார். நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா அரசன் படத்துடைய ஒரு கிளிம்ஸ் எப்படி இருக்குங்கிறதே நாங்கள் இப்போ விஷுவலைஸ் பண்ணிட்டோம். ஸோ தொடர்ந்து பேசுவோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.